கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 6ஆம் நாள், ஆங்கில மாதம் 18/2/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி சஷ்டி திதி. இந்த சஷ்டி திதியில் புதிதாக ஒரு இடத்தில் வேலைக்கு சேர்வதற்கும், ஏதாவது ஒரு புதிதாக ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னா அங்க போய் இன்னைக்கு வேலையில் பணியில் சேர்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் இன்று நம்மளுடைய நிறுவனத்தில் ஆட்களை புதிதாக வேலைக்கு சேர்ப்பதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் பண்ணைகளுக்கு தேவையான கால்நடைகளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் இன்று உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது. இந்த வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு இன்று ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அறியப்படுகிறது. மேலும் ஏதாவது ஒரு டையிங் ஃபேக்டரி, அதாவது சாய தொழிற்சாலை, லெதர் ஃபேக்டரி ஆகிய நிறுவனங்களை நடத்துபவர்களுக்கு இன்று ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் விவசாயம் சம்பந்தமான தனம் தானியங்களை சேமிப்பதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் புதுமனை புகுவிழா செய்வதற்கும் அதற்கான முயற்சி செய்பவர்களுக்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. இன்று வித்யா ஆரம்பம் செய்வதற்கும் உபநயங்கள் செய்வதற்கும் புதிய பதவிகளில் பதவி ஏற்பதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. யாராவது டிரான்ஸ்பர் ஆகி வெளியூர் சென்றீர்களானால் இன்று பணியில் சேர்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மேலும் இது ஏதாவது வாஸ்து பூஜை செய்வதற்கும் புதிய மருந்துகளை டீலர்ஷிப் எடுத்து அதை விற்பனை செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. மேலும் பத்திரிகை துறையில் இருப்பவர்கள், மீடியா துறையில் இருப்பவர்களுக்கும் இன்று மிகவும் உகந்த நாளாகவும், பத்திரிகை துறையில் புதிய நாவல்கள், புதிய கதைகளை பிரசுரம் செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. இன்று பொறுத்தவரை இந்த சஷ்டி திதியில் சுவாதி நட்சத்திரத்தில் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். ஆகவே இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது. செய்யும் காரியங்களில் சிறிது தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படி இருக்குன்னா எதுக்கும் மனம் தளராமல் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக அமையும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை. இன்றைய மாலை நல்ல நேரம் 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை. மாலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தும் விவசாயம் சார்ந்த தொழில்களை அபிவிருத்தி செய்வதற்கும் பண்ணைகளுக்கு தேவையான கால்நடைகளை வாங்கி விற்பவர்களுக்கு ஏற்ற நாளாக இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது இந்த விவசாயம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல்கள் செய்வதற்கும் இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைய ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. குளிகை காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய வாரசூலை வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்கள் இன்று காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரையிலும், இரவு 10 மணியிலிருந்து 12 மணி வரையிலும் இந்த சுபஹோரை நல்ல நேரங்கள் அமைகிறது. இந்த சுபஹோரை நல்ல நேரங்களில் ஏதாவது ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி ஆபரேஷன் செய்யலாம். மேலும் ஏதாவது நிலம் வீடு சம்பந்தமான அனைத்து காரியங்களும் கொடுக்கல் வாங்கல் செய்வதை இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி இன்று செய்தீர்களானால் அது நீண்ட காலம், அந்த சொத்துக்கள் அனைத்தும் நீண்ட காலம் நிலைத்திருக்கிறதாகவும் அந்த சொத்துக்களில் இருந்து வருமானங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய்,
கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி, புதன், சூரியன், மீனத்தில் ராகு, சுக்கிரன். இன்றைய பரிகாரம் வாரசூலை வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, மேசராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த தொழில் முடக்கங்கள் அனைத்தும் இன்று வெற்றி தரும் நாளாக அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது சிலர் கொடுக்க வேண்டிய கடன் தொகை இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது மனைவியின் மூலம் சில விரய செலவுகள், சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும், அதாவது ஜுவல்ஸ் போன்ற சில காரியங்கள் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இது தாயாரின் மூலம் சில நன்மைகள் கிடைக்கும் நாளாகவும் இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு வாழ்க்கை துணைவியின் மூலம் ஏதாவது ஒரு லாபகரமான அவர்கள் மூலம் ஏதாவது சில சொத்துக்களும் அவர்கள் மூலம் ஏதாவது ஒரு பண வரவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்னைக்கு வாழ்க்கை துணைவின் மூலம் நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களும் மிகவும் நன்மை பயக்கும் நாளாக அமைகிறது இந்த மேசராசி நேயர்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய அனைத்து காரியங்களும் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று அமைகிறது. நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் துணிவுடன் செய்தீர்களானால் அது வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். சிலருக்கு ஏதாவது இடமாற்றம் வேண்டி சில கவுன்சிலிங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் சிலர் ஏதாவது ஒரு எக்கனாமிக்ஸ் படிக்கும் மாணவர்கள், உயர்கல்வியில் எக்கனாமிக்ஸ் படிக்கும் மாணவர்கள் ஏதாவது ஒரு பன்னாட்டு நிறுவனங்களுடன் ஏதாவது போட்டித் தேர்வுகளில் கலந்து சில சன்மானங்கள் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில். மேலும் நீண்ட நாட்களாக திருமணம்கான பேச்சுவார்த்தையில் தடைகள் இருப்பவர்கள் இன்று அதற்கான முயற்சி செய்தீர்களானால் திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகள் இன்று நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதற்கான சில சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் அரசு சார்ந்து புதிய டெண்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. அரசு சார்ந்து எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். ஏதாவது உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமைகிறது. ஏதாவது ஒரு பட்டா, சிட்டா, அடங்கல் போன்றவைகள் ஏதாவது மாற்றுவதற்கான முயற்சி செய்பவர்கள் இன்று எதிர்பார்த்த சில நற்காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு இன்று வாரிசு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் குலதெய்வங்கள் சார்ந்து இன்று பரிகாரங்கள், வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் பரிகாரங்கள், வேண்டுதல்கள் அனைத்தும் குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான, சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை. இந்த பிரத்யோகத்தாரையில் முடிந்தளவு அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில விவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். அதாவது நண்பர்கள் கூட வெளியே போனீங்கன்னா அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது வெளியே போனீங்கன்னா உங்க பர்ஸ்ல இருக்கிற அமௌண்ட் காலி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு.
மேலும் இன்று ஏதாவது ஒரு திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது இந்த பிரத்யோக தாரையில். இந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத விரய செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. மேலும் இன்று கனரக வாகனங்களை இயக்கும் போது தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவதும் அவசியமாகிறது. என கனரக வாகனங்களில் சிறு சிறு பிரச்சனைகளும் சில இடர்பாடுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் கனரக இயந்திரங்களை இயக்கும் போதும் கொஞ்சம் பணியில் கவனமுடன் இயக்குவதும் அவசியமாகிறது. தேவையில்லாத சில உடல் சோர்வுகள் வந்து பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இதனால் தேவையில்லாத ஆரோக்கிய குறைபாடுகளும் மூத்த அதிகாரிகள், நைட் ஷிப்ட் பார்க்கறவங்க மூத்த அதிகாரிகளின் ஆலோசனைப்படி நடந்து கொள்வதும் அவசியமாகிறது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதும் அவசியமாகிறது. இந்த பிரத்யோக தாரையில் நீங்க கம்மன் இருந்தா கூட மற்றவங்க வந்து உங்களோட வாயை கிண்டி தேவையில்லாத சில பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அதனால கொஞ்சம் நீங்க அமைதியாக இருப்பதும் அவசியமாகிறது. இன்று குடும்பத்தில் ஏதாவது பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யோக தாரையில். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமத்தாரை ஒரு அற்புதமான தாரையாகும். இன்று இந்த சேமத்தாரையில் உடல் நலன் கருதி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமையும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஒரு முக்கிய நபரை சந்திக்க வேண்டிய ஏதாவது அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க, அது இன்று உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், முக்கிய நபர்களை சந்தித்து அவர்கள் மூலம் இன்று சில ஆதாயங்கள் கிடைப்பதற்கான ஒரு காரிய நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை இன்று உங்களுக்கு தலை தூக்குவதாக தோன்றுகிறது. அதனால் இன்னைக்கு கையில இருக்கிற ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த சேமதாரையில் வாங்கிய கடனை கட்டினீர்களானால் கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேற்கொண்டு கடன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையும் அதற்கான வசதி வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது திருமண தடைகள் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும், மேலும் வரன் சார்ந்து பெண் பார்க்கும் படலம், மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும், இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் சுப ஹோரையில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில். மேலும் இன்று ஏதாவது நீங்கள் புதிய செயல்களை செய்வதற்கும் புதிய செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் தொழில் சார்ந்து முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சில தடை தாமதங்கள் இருந்தாலும் முடிவில் வெற்றி பெறும் நாளாகவும் இன்று அமையும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் இன்று எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்கி விற்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் வீட்டிற்கு தேவையான ஏதாவது முக்கியமான பொருள்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். அதனால் முடிந்தளவு இன்று பயணங்களை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. வெளியூர் பயணங்கள் செய்யும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. இதனால் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு அமைகிறது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் ஏதாவது பாதுகாப்பு இல்லாத பயணங்களும் ஏதாவது ஒரு இரவு நேர பயணங்களை முக்கியமாக தவிர்ப்பதும் அவசியமாகிறது. வண்டியில நீங்க பாட்டுக்கு 2 வீலர்ல போயிட்டு இருப்பீங்க, ரைட் சைடு சிக்னல் போட்டு லெப்ட் சைடு திரும்புவாங்க, லெப்ட் சைடு சிக்னல் போட்டு ரைட் சைடு திரும்புவாங்க. நீங்க அஃபென்ஸ் டிரைவிங் டிஃபென்ஸ் டிரைவிங் கொஞ்சம் பார்த்து பண்ணுவது அவசியமாகிறது. முடிந்த அளவு கொஞ்சம் வண்டி
வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவனமாகவும் செல்வதும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஒரு முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டிய ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க, முக்கியமா ஏதாவது புரோகிராம் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த புரோகிராம் அனைத்தும் நிறைவேறாத ஒரு சூழ்நிலையும், அதற்காக நீங்க மனம் தளராமல் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். எந்த வேலையில் செய்தாலும் கொஞ்சம் தைரியத்துடனும் கொஞ்சம் உறுதியுடனும் செய்தீர்களானால் அதற்கான பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது விவசாயிகளை பொறுத்தவரை விவசாய கருவிகள் மூலம் டிராக்டர், ட்ரில்லர் போன்ற விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. இல்ல ஏதாவது ஒரு கிணத்துல, போர்வெல் கிணத்துல ஏதாவது பைப்பு மாற்றுவதோ அல்லது விவசாயம் சம்பந்தமான தொழில்கள் செய்யும் போதோ கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் தேவையில்லாத சில உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அமையும். அதனால இன்னைக்கு நீங்க பாதுகாப்பு கருதி நீங்க எந்த வேலை செய்தாலும் அது இன்று உங்களுக்கு உறுதியான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் ஏதாவது நீச்சல் குளத்துல நீச்சல் பயிற்சி எடுப்பவர்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் செய்வதை தவிர்ப்பதும் இன்று அவசியமாகிறது. இவை அனைத்தும் இன்று உங்களுக்கு எந்த காரியங்களை செய்தாலும், வீட்டில வேற எந்த வேலை செய்தாலும் கொஞ்சம் பாதுகாப்புடனும் முன்னெச்சரிக்கையுடனும் செய்வதும் அவசியமாகிறது. இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு விபத்து தாரையில். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் சம்பாதியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதான நாளாகவே இன்று அமைகிறது. வருமானம் நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் அதிகமாக கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், கேட்ட இடத்தில் ஏதாவது ஒரு பொருள் உதவி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று திருமணம் சம்பந்தமான அனைத்து காரியங்களும் செய்வதற்கும் ஏற்ற நாளாக இன்று அமைகிறது. நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் ஏதாவது திருமணம் சார்ந்து சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது பொருள் வரவு, அதாவது குத்தகை பணம், வாடகை பணம், நிலம் சார்ந்து ஏதாவது லாபங்கள் கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரையில். மேலும் இன்று ஏதாவது வியாபாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து லாபங்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவர்களுக்கும் எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரையில். மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதாலும், தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று வரவுக்கு ஏற்ப செலவினங்கள் இருந்தாலும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை மிகவும் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது தாயாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமைகிறது. ஏதாவது வண்டி பழைய வண்டி இருந்துச்சுன்னா அந்த வண்டியை ரினோவேஷன், அதாவது ஏதாவது ஒரு டெக்கரேஷன் பண்ணுவதற்கோ அல்லது அந்த வண்டியை புதுப்பிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த மிதுன ராசி நேயர்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் அனைத்து காரியங்களை செய்யும் போது கொஞ்சம் தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அதாவது சந்திரன் ஜென்ம நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது, நீங்க புத்திகாரகன் எந்த ஜென்ம நட்சத்திரத்துல பயணிக்கும் போது கொஞ்சம் எந்த செயல்களை செய்யும் போதும் சில தடுமாற்றங்களும் சில முரண்பாடுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு இன்று எல்லோருமே அனுசரித்து செல்வதும் அவசியமாகிறது. யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது முக்கியமாக அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும்.
ஆடம்பரமான வேலைகளை கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது யாருக்காவது ஒரு சூரிட்டியோ அல்லது ஜாமீன் கையெழுத்தோ போடும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து செய்வதும் அவசியமாகிறது. இன்னைக்கு யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் கொடுப்பதும் அவசியமாகிறது. ஏன்னா இன்னைக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. நீங்க கொடுத்தீங்கன்னா திருப்பி வராது, வாங்கினாலும் நீங்க உங்களால திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்று தவிர்ப்பதும் அவசியமாகிறது. ஏன்னா இன்னைக்கு சாதகமான பலன்களை விட பாதகமான பலன்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது கூலிங்கா எந்த ஒரு பொருளையும் சாப்பிட்டீங்கனாலோ அல்லது கூலிங்கா நீங்க ஏதாவது கூலிங்கான பிளேஸ்ல இருந்தா கூட அது இன்று உங்களுக்கு ஒரு தேவையில்லாத சில வீசிங் சம்பந்தமான உடல் ரொம்ப கூலிங்காகி தேவையில்லாத வீசிங் சம்பந்தமான சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்மத்தாரையில். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரை மிகவும் ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த பரம மைத்திர தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக திருமண தடைகள் இருப்பவர்கள் இன்று முயற்சி செய்தீர்களானால் திருமணம் சம்பந்தமான அனைத்து சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் நன்மையில் முடிவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு இடத்துல வரம் பார்த்திருப்பீங்க, பேச்சுவார்த்தை தள்ளி போய்கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை முடிவுக்காகி திருமணம் சம்பந்தமான சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. சிலருக்கு வாரிசு இல்லாதவர்கள் சந்ததி விருத்தி உருவாவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து வளைகாப்பு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்கிறவர்கள் ஏதாவது பிளான் அப்ரூவல் பேங்க்ல லோன் கேட்டதீங்கன்னா இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நிலம் அட்வான்ஸ் கொடுத்து கிரயம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பவர்கள், இன்று ஏதாவது பேப்பர் டாக்குமெண்டேஷன் எல்லாம் சில பிரச்சனை இருப்பவர்கள் இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அது இன்று கிரயம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு இன்று விவசாயத்தில் ஏதாவது கால்நடைகள் மூலம் லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. இன்னைக்கு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய, நீங்க ஏதாவது கடன் கொடுத்தீர்களானால் ப்ராப்பரா டாக்குமெண்டேஷன் பண்ணி கடனை கொடுங்க, இல்லாட்டி போன படம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. வாய்மொழி வாக்குறுதியை நம்பி யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது இன்ப சுற்றுலா, குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து ஏதாவது ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். அதை சார்ந்து ஏதாவது புனித ஸ்தலங்களில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திரத்தாரையில். மேலும் இன்று ஏதாவது ஒரு வியாபார ரீதியாக பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது. இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில். கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவானும் 9ஆம் இடத்தில் ராகு பகவானும் இருப்பதால் தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்று ஏதாவது உங்களுடைய மூதாதைய சொத்துக்களில் இருந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதன் மூலம் இன்று வருமானம் தரும் நாளாகவும் இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது நீண்ட நாட்களாக பிரச்சனையாக இருப்பவர்கள் இன்று நீங்கள் துணிந்து முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது கல்வியில் மாணவர்கள் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இன்று தாயாரின் மூலம் வண்டி வாகனங்கள் மூலமும் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. ஏதாவது ஆட்டோமொபைல்ஸ் பிசினஸ் பண்றவங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று சுக போஜனம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. ஏதாவது விருந்தோம்பலில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. அப்படி நீங்க விருந்தோம்பலில் கலந்து கொள்ளும் போது முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. உற்றார் உறவினர்கள் மூலம் தேவையில்லாத சில வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும்.
பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும், மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் மூலமும் நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் இன்று முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்து ஆகியும், மேலும் இன்று ஏதாவது இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் இன்றைய இரண்டாம் திருமணம் சார்ந்து பேச்சுவார்த்தைகள், சுப பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் நன்மையில் முடிந்து இன்று ஏதாவது திருமணத்திற்கான நாள் குறிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். கையில வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் வாங்குவதோ அல்லது நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதோ, நிலத்திற்கான சில அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுவதோ ஆகியவைகள் இன்று செய்தீர்களானால் அந்த பணம் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இல்லைன்னா அந்த பணம் வீண் விரைய செலவு செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது குழந்தைகள் பேரில் ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல அமௌண்ட் போடுவதோ அல்லது ஏதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைவியிடம் கொடுத்து வைத்தீர்களானால் அந்த பணம் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏன்னா உங்க கையில காசு இருந்தாலும் இன்னைக்கு வீண் விரைய செலவாவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த வீண் விரைய செலவுகளை அனைத்தும் சுப விரைய செலவுகளாக மாற்றுவது உங்கள் கையில் இருக்கிறது. மேலும் என் கையில காசு இல்லை, நான் எப்படிங்க வீண் விரைய செலவு செய்வேன் என்று சொல்வதற்கு ஏதாவது கடன் வாங்கியாவது என்று உங்களுக்கு வீண் விரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் இந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக ஏதாவது ஒரு கோயில்களுக்கு ஏதாவது சிறு உண்டியில் ஏதோ ₹1 போட்டா கூட இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது கோயில் திருப்பணிகளுக்கோ அல்லது கோயில் அன்னதானத்திற்கோ உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களால் அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. இல்லைன்னா ஏதாவது வாழ்க்கையில் அதாவது பள்ளி குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சிறு உதவி, அதாவது பேனா, பென்சில், ரப்பர் போன்றவைகளை வாங்கி கொடுத்தால் கூட அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஏதாவது முதியோர் இல்லங்களுக்கு, கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களால் இன்று அது உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது ஒரு யாத்திரக்காரர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரை ஆக்டிவேட் பண்ணும்போது முடிந்தளவு யாருக்காவது சிறு உதவி, சிறு தானங்கள் செய்தீர்களானால், உங்களால் முடிந்தளவு உங்கள் தகுதிக்கு ஏற்ப சிறு உதவி செய்தீர்களானால் இது உங்களுக்கு ஒரு புண்ணியங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், உங்களுடைய கர்மா நல்லபடியாக வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையை பொறுத்தவரை முடிந்தளவு தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த வாக்குவாதங்கள் மூலம் தேவையில்லாத சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அதை சார்ந்து சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. முடிந்தளவு இன்று நண்பர்கள் மூலம் கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. மேலும் நண்பர்கள் மூலம் எங்கேயாவது சென்றீர்களானால் தீய நண்பர்கள் மூலம், கூடா நட்பு மூலம் உங்களுக்கு அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியெடுத்து உங்க பர்ஸ்ல இருக்கிற அமௌண்ட் காலியாவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் உற்றார் உறவினரிடம் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் மிகவும் ஒரு அன்பான மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. ஏதாவது கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தினால் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நீண்ட நாட்களாக நல்லாதான் பேசிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு போய் நீங்க ஏதாவது பேசினீங்கன்னா தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை பேசுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். மேலும் ஏதாவது அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மூத்த அதிகாரிகளின் பணிசுமை காரணமாக மூத்த அதிகாரியின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் அவசியமாகிறது. மேலும் இன்று இரவு நேர பயணங்கள் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது இன்று கனரக வாகனங்களை இயக்கும் போது, ஏதாவது கனரக வாகனங்கள் இயக்கும் ஏதாவது வேலை பார்ப்பவர்கள் கனரக வாகனங்களை இயக்கும் போது தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவதும் அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில இடர்பாடுகளும் சில விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த வதைத்தாரையில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதும் அவசியமாகிறது. உங்களுடைய பிரச்சனைகளில் மற்றவர்கள் தலையிடாமல் பார்த்து கொள்வதும் அவசியமாகிறது. வீட்டில் ஏதாவது வயது முதிர்ந்தவர்களும் கருவுற்ற பெண்களும் இருந்தார்களானால் அவர்களுக்கு ஏதாவது உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வதைத்தாரையில் இந்த வதைத்தாரையை பொறுத்தவரை முடிந்த அளவு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு நாளாக அமையும். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவானும் 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் இருப்பதால் கொஞ்சம் முடிந்த அளவு எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் போன்ற கம்ப்யூட்டர் போன்ற தொழில் செய்பவர்கள், அதாவது தொலை தொடர்பு சாதனங்களை போன்ற தொழில் செய்பவர்களுக்கு இன்று தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் வரவுக்கு ஏற்ப செலவினங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய பண வரவு நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் வருமானங்கள் சிலர் தள்ளி போவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் நீங்கள் எந்த காரியத்தையும் நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்தீர்களானால் அதில் வெற்றி உறுதியாகிறது. மேலும் இன்று குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. மேலும் இன்று நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலையும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மொத்தத்தில் நீங்கள் செய்யும் காரியங்கள் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே மனதில் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் நீங்கள் முயற்சி செய்தால் அது இன்று வெற்றி உறுதியாகிறது. இந்த சிம்மராசி நேயர்களுக்கு மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் இன்று நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு திருமணம் போன்ற காரியங்கள், தடைபட்ட காரியங்கள் நீங்கள் இன்று முயற்சி செய்தீர்களானால் திருமணம் போன்ற வரன் அமைவதற்கான உங்களுக்கு ஏற்ற இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது ஒரு ரிட்டன் எக்ஸாம் ஏதாவது எழுதியவர்கள், அதாவது அரசு வேலை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. முதுநிலை படிக்கும் மாணவர்கள் நீண்ட நாட்களாக ஏதாவது படிப்பில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று படிப்பில் கவனம் செலுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது முதுநிலை படிக்கும் மாணவர்கள் ஏதாவது ஒரு எஜுகேஷன் லோன் அல்லது ஸ்காலர்ஷிப் வேற ஏதாவது எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான அரசு சார்ந்து எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். இன்னைக்கு ஏதாவது ஒரு அரசு சார்ந்த புதிய டெண்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது டெண்டர் மூலம் வேலை பார்த்து பில் செட்டில்மெண்ட் ஆகாமல் இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் ஏதாவது பில் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அரசு சார்ந்து ஏதாவது உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அரசு சார்ந்து ஏதாவது ஒரு பட்டா சிட்டா போன்ற நிலம் சார்ந்து ஏதாவது ஒரு விண்ணப்பம் கொடுத்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. மேலும் இன்று சாதகமான, அதாவது நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைவதால் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் தொழிலுக்கு ஏற்ப லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வாரிசு இல்லாதவர்களுக்கு இன்று வாரிசு உருவாவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது குலதெய்வம் சார்ந்து பரிகாரங்கள், வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் இந்த சாதகத்தாரையில் ஏதாவது பரிகாரங்கள் அனைத்தும் குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நாளாக இன்று அமைகிறது. இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில். பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை. இந்த பிரத்யோகத்தாரையில் தேவையில்லாத சில வீண் அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகளும், தேவையில்லாத சில இடர்பாடுகளும், அதை சார்ந்து சில மருத்துவ செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த பிரத்யோகத்தாரையில் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில
விவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு வெளியூர் சார்ந்த பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த நற்செய்திகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த பிரத்யோக தாரையில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று வெளி வட்டாரங்களிலும் ஏதாவது அலுவலகத்திலும் அதாவது வெளி வட்டாரங்களில் கொஞ்சம் முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவதும் அவசியமாகிறது. நீங்க கம்மன் இருந்தா கூட வேணும்னே உங்க வாயை கிண்டி தேவையில்லாத சில பொருள் இழப்புக்கு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் அலுவலகத்தை பொறுத்தவரை இந்த சக ஊழியர்களும் கொஞ்சம் கண்ணியமாகவும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டும் நடத்துவதும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது நீங்க கோபமா டென்ஷனா பணிசுமை காரணமாக ஏதாவது பேசுனீங்கன்னா அது உங்களுடைய ப்ரொமோஷனுக்கு தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று முன்பின் தெரியாத இடங்களுக்கு செல்வதையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க சென்றீர்களானால் செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளும் கலத்தர விரோதம், ஒருவர் பேசும் பேச்சுக்கு எதிர்வினை பேசுனீங்கன்னா கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யோக தாரையில் கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவானும் 7ஆம் இடத்தில் ராகு பகவானும் இருப்பதாலும் குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சுக போக வாழ்க்கை உருவாவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று நீங்கள் எந்த ஒரு செயல்களை செய்தாலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று குடும்பத்தில் ஒரு தேவையான அனைத்து பொருள்களையும் வாங்கி கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. கூட்டு தொழிலை பொறுத்தவரை தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பார்ட்னர் மூலம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. தொழில்களில் புதிய யுக்திகளை கையாண்டு வியாபாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வேலை செய்யும் இடத்திலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சேமதாரை. இந்த சேமதாரையை பொறுத்தவரை மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இன்று அமையும். இந்த சேமதாரையில் செய்யும் செயல்கள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது சேமதாரையில் ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு மருத்துவரை ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க, டாக்டரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க, அது இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் உடல் சார்ந்து ஏதாவது சில பரிசோதனைகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த சுகர் பிபி இருப்பவர்கள்லாம் இன்று தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். உடல் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் நீண்ட நாட்களாக நோய் நொடி இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இன்று அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது இந்த சேமதாரையில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை, சிலருக்கு சில உபதைகள் கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். கையில காசு வச்சிருந்தீங்கன்னா இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில். மேலும் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று பெண் பார்க்கும் படலம், மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இவை அனைத்தும் சுப உகோரை நல்ல நேரங்களில் செய்திருக்கிறால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இந்த வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு, டிராவல்ஸ் போன்ற வியாபாரம் செய்வதற்கும், ஆட்டோமொபைல்ஸ் வைத்து வியாபாரம் செய்வதற்கும் இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. ஏதாவது டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்த்த வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவும் இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில். நீங்கள் இன்று ஏதாவது ஒரு நல்ல செயல்களை செய்வதற்கும், நல்ல விஷயங்களை ஆலோசனை செய்வதற்கும், மேலும் நல்ல விஷயங்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில். சேமதாரையை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது.
ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் சேஃப்டிக்கு, அதாவது பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தும் செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக அமையும். இல்ல பாதுகாப்புக்காக கருதி, அதாவது டிராவல்ஸ் பண்றவங்க, அதாவது ஒரு பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. பாதுகாப்பு இல்லாத பயணங்களும் இரவு நேர பயணங்களையும் தவிர்ப்பதும் இன்று அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் பண்ணை தொழில் செய்வதற்கு இன்று அதாவது வளர்ப்பு பிரயாணிகளால் சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். விவசாயிகளை பொறுத்தவரை இன்று ஏதாவது விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது, டிராக்டர், ட்ரில்லர் போன்ற விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயன்படுத்துவது அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது விஷ ஜந்துக்களால் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள், மாணவர்கள், வீரர்கள் இவர்கள் அனைவரும் கொஞ்சம் பாதுகாப்புடன் நீச்சல் பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. பாதுகாப்பு இல்லாத பயிற்சிகளை முற்றிலும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்களும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா தேவையில்லாத உடல் இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். இன்னைக்கு போய் ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கூட நீங்கள் எதிர்பார்த்த குவாலிட்டியான பொருள் இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. ஒரு மனிதனை சந்திக்க ஒருத்தர் ஒரு நண்பரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அதுவும் இன்று சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் இன்றைக்கு ஏதாவது பெண்கள் ஏதாவது வீட்டுல காய்கறி வெட்டினா கூட கையில் காயம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த உருவாகும் இந்த விபத்து தாரையில் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது குழந்தைகளை பொறுத்தவரை ஏதாவது கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டிய அவசியமாகிறது. ஏதாவது கதவுலையோ அதை ஜன்னலையோ கை நசுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த விபத்து தாரையில். இவை அனைத்தும் பாதுகாப்பு கருதியே சொல்லப்படுகிறது. ஒருவரை, அதாவது பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் என்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப, அதாவது வருமுன் காப்போம் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு விபத்து தாரையில் பலன் சொல்லப்படுகிறது. ஆகவே இவை அனைத்தும் உங்களை ஒரு தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்காகவே சொல்லப்படுகிற ஒரு பலனாகவே இன்று அமைகிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரை சம்பாத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக தொழிலில் மந்தமாக இருப்பவர்களுக்கு இன்று தொழிலில் ஏற்ற லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் தன வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலையில் இன்று அமையும். ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. ஏதாவது டிராவல்ஸ் வச்சு வியாபாரம் பண்றவர்களுக்கு, ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து ஏதாவது பிசினஸ் பண்றவர்களுக்கும் இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ரியல் எஸ்டேட் போன்ற தொழில் செய்வதற்கும் இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்த லாபங்கள் அதிகப்படியாக வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் நிலம் சார்ந்து, வீடு சார்ந்து ஏதாவது நிலம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பவர்களுக்கும், வீடு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பவர்களுக்கும் எதிர்பார்த்த இடத்தில் ஏதாவது வாங்க வேண்டிய நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் நிலம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது இந்த சம்பத்து தாரையில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரையில். மேலும் ஏதாவது ஒரு திருமணம் சார்ந்து ஏதாவது சுப விரய செலவுகள், நகை புடவைகள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சுப விரய செலவுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் சம்பத்து தாரையில். சம்பத்து தாரையை பொறுத்தவரை அதாவது நீண்ட நாட்களாக வசூலாகாமல் இருந்த சில பண வரவுகள் திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அதிகமாக இருக்கிறது. இந்த சம்பத்து தாரையை பொறுத்தவரை இன்னைக்கு தன வரவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாகவே இன்று அமையும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கே சந்திர பகவான் இருப்பதாலும்
உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதாலும் தொழில் சார்ந்த சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஜென்ம நட்சத்திரத்திலே சந்திர பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டங்களில் சில முக்கிய முடிவுகளில் இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சில தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் தொழில் சார்ந்து சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு இன்று கடன் வாங்காமல் இருக்கிற ஒரு அமௌண்டையே இன்று முதலீடு செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது இன்று வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மூத்த அதிகாரிகள் மூலம் பணி சுமையின் காரணமாக கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு சக ஊழியர்களிடம் அதிகாரிகளையும் கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு சிக்கல்கள் இருப்பதாலும் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஜென்மதாரையில் நீங்கள் செய்யும் காரியங்களில் எந்த ஒரு தடுமாற்றங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். தொழிலை பொறுத்தவரை இன்று ஏதாவது முதலீடு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. மேலும் இன்று எதிர்பார்த்த இடத்தில் சில உதவிகள் கிடைப்பதிலும் சில தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் கவனமுடனும் நிதானமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு குழப்பங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த யாருக்காவது கொடுத்தாலும் உங்களால திருப்பி வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையும், யாருக்காவது நீங்க அமௌண்ட் ஏதாவது வாங்கினீங்கன்னா கூட அது கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. யாருக்காவது கொடுக்கிறேன், தருகிறேன், வருகிறேன் என்று ஏதாவது வாய்மொழி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவதில் சிக்கல்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது சூரிட்டி கையெழுத்து போடுவதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ கொஞ்சம் தவிர்ப்பதும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் மந்தமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது பேசினீங்கன்னா கூட அது நிறைவேறாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு இன்று சாதகமான பலன்களை விட பாதகமான பலன்கள் அதிகமாக இருப்பதால் முடிந்தளவு எந்த காரியத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுவதும் அவசியமாகிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம தாரையில். இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆயில் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை தள்ளி போடுவது அவசியமாகிறது. இன்னைக்கு ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா உடல் ரொம்ப உஷ்ணம் கூலிங் ஆகி இன்று ஏதாவது கூலிங் சம்பந்தமான சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஜென்மதாரையில் நீங்கள் செய்யும் காரியங்களில் முடிந்தளவு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமாகிறது. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரை மிகவும் ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த பரம மைத்திர தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். சிலருக்கு ஏதாவது சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்து இன்று ஏதாவது வளைகாப்பு நடத்த வேண்டிய ஒரு நாள் குறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், அதற்கான ஏதாவது ஃபண்ட் லோன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு பேப்பர்ஸ் கிரயம் பண்ண வேண்டிய ஒரு நிலம், பேப்பர்ஸ் ஏதாவது டாக்குமெண்டேஷன் சில பிரச்சனைகளால தள்ளி போய்கொண்டே இருப்பவர்களுக்கு இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அந்த கிரயம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு வாடகை வீடு, குத்தகை வீடு தொலைவி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வீடு கிடைப்பதற்கான ஒரு வில்லங்கம் இல்லாத வீடு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக வீடு கட்ட வேண்டிய முயற்சி செய்கிறவர்களுக்கு ஏதாவது பிளான் அப்ரூவல், பேங்க்ல லோன் கேட்பவர்களுக்கு லோன் கேட்பவர்களுக்கும் இன்று கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரமத்தாரையில்.
மேலும் பண்ணை தொழிலை பொறுத்தவரை இன்று கால்நடைகள் மூலம் ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்னைக்கு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக பேப்பர்ல டாக்குமெண்டேஷன் பண்ணி கடனை கொடுங்க. வாய்மொழி வாக்குறுதியில கடனை கொடுத்தீங்கன்னா போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. கடன் வாங்கும் போது வாங்கிடுவாங்க, திருப்பி கொடுக்கும்போது கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டார்கள். ஆகவே முடிந்த அளவு டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுங்க, இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்றையதான் வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், சிலர் ஏதாவது இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது ஒரு புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சகராசி நேயர்களே, விருச்சகராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதாலும், மேலும் இன்று உங்களுடைய சிலருக்கு ஏதாவது ஒரு குழந்தைகள் மூலம் சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குழந்தைகள் நலன் கருதி ஏதாவது ஒரு பிக்சட் டெபாசிட்லயோ அல்லது அவர்கள் எதிர்காலம் கருதி ஏதாவது ஒரு சேமிப்பு உருவாக்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் குழந்தைகள் நலன் கருதி ஏதாவது இன்னைக்கு ஏதாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதோ அல்லது சுப விரய செலவுகள் நகைகள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு இன்று அதை சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. தொழிலை பொறுத்தவரை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று எதிர்பார்த்ததை விட அதிகமாக வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும் இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும், மீதி 50% காரியங்கள் தடைகளை மீறி தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், அந்த தடைகளை மீறி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த மைத்திரத்தாரையில் அமையும் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்னைக்கு ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படி நீங்க சுப விரய செலவுகள் செய்யாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். கையில காசு வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதோ அல்லது ஏதாவது ஒரு நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பதோ அல்லது குழந்தைகள் பேர்ல ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல போடுவதோ இன்று அவசியமாகிறது. அப்படி நீங்க எதுவுமே செய்யாம இருந்தீங்கன்னா கூட கையில கொஞ்சமாவது காசு வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கொடுத்து வைத்தீர்களால் அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இல்லைன்னா அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். என் கையில காசு இல்லை, நான் எப்படிங்க வீண் விரய செலவுகள் செய்வேன் என்று இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு கடனை வாங்கியாவது இன்று நீங்கள் வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இதை தடுக்கும் பரிகாரமாக ஏதாவது ஒரு யாத்திரக்காரர்களுக்கு முடிந்த அளவு சிறு உதவி, உங்களால் முடிந்த சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது உடன் வேலை செய்யும் நண்பர்களுக்கு ஒரு டீ டிஃபனோ அல்லது ஒரு லஞ்சோ வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது ஒரு யாத்திரக்காரர்களுக்கு முடிந்த அளவு ஏதாவது ஒரு அன்னதானம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அது இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஏதாவது கோயில் திருப்பணிகளுக்கோ அல்லது கோயில் அன்னதானத்திற்கோ உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும் இந்த மைத்திரத்தாரை அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது ஒரு முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் அதாவது இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் 2ஆம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். 2ஆம் திருமணம் சார்ந்து நல்ல வரன் அமைந்து வாழ்க்கையில் 2ஆம் அத்தியாயம் எழுதுவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மைத்திரத்தாரையில். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களிடம் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் அன்பான வார்த்தைகளை பேசி பழகுவதும் அவசியமாகிறது. ஏதாவது டென்ஷன்ல நீங்க ஏதாவது ஒரு கடுமையான வார்த்தைகள் பேசினீர்களானால் அது உங்களுக்கு தேவையில்லாத ப்ரமோஷனுக்கு சிறு சிறு தொந்தரவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் இன்று உற்றார் உறவினர்கள் மூலமும் ஏதாவது வீட்டில் வருகை புரிந்தீர்களானால் அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு
கோபம் எது டென்ஷன் வந்தா கூட கொஞ்சம் அமைதியாக இருந்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு மிகவும் வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முடிந்தளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏன்னா இன்னைக்கு நண்பர்கள் மூலம் எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது இன்று திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்றைக்கு ஏதாவது ஒரு கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இயக்குவதும் அவசியமாகிறது. தக்க ஓய்வுக்கு பின்பு இந்த கனரக வாகனங்களை இயக்குபவர்கள் கொஞ்சம் பாதுகாப்புடன் இயக்குவதும் அவசியமாகிறது. இந்த கனரக வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு இன்று ஏதாவது அவர்கள் மூலம் ஏதாவது கனரக வாகனங்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று ஏதாவது ஒரு லாபங்கள் குறைவாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது தொழிற்சாலைகளிலோ அல்லது கனரக இயந்திரங்களிலோ பணிபுரிபவர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் மிஷினரிஸ்ல ஒர்க் பண்றவங்க நைட் ஷிப்ட்ல ஒர்க் பண்றவங்க கொஞ்சம் கவனத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது. பணிகளில் நாட்டமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. சிலர் உடல் உபாதைகள் காரணமாக பணிகளில் நாட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். முடிந்தளவு எந்த ஒரு சூழ்நிலையும் கொஞ்சம் பணியில் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இன்னைக்கு இருந்தீங்கன்னா தேவையில்லாத கலத்தர் விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்த அளவு இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் ஏதாவது எதிர்வாதம் பண்ணாமல் இருப்பதும் அவசியமாகிறது. வீட்டில் ஏதாவது முதியவர்களும் அதாவது வயதில் முதிர்ந்தவர்களும் கருவுற்ற பெண்களும் இருந்தார்களானால் அவர்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வதைத்தாரையில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் ஏதாவது குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருள்களையும் வாங்கி கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் தாயாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில வரவுகள் பண வரவுகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அவர்கள் பேர்ல ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அது உங்கள் பேரில் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நிலம் விற்காமல் இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் அதிக லாபத்துடன் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இதனால் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களும் மனதிற்கு ஒரு இனிமையான ஒரு நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய அனைத்து காரியங்களும் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் துணிவுடன் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நீண்ட நாட்களாக படிப்பில் மந்தமாக இருந்த மாணவர்கள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று நீங்கள் கல்விக்காக எந்த ஒரு சூழ்நிலையும் முயற்சி செய்வதற்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதற்கு ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு ரிட்டன் எக்ஸாம் எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பவர்கள் இன்று விண்ணப்பித்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களுக்கும் எதிர்பார்த்த ஒரு நற்செய்திகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது ஒரு இடமாற்றம் பணியில் இருப்பவர்கள் இடமாற்றம் வேண்டி ஏதாவது சிலர் கவுன்சிலிங் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில். மேலும் அரசு சார்ந்து ஏதாவது புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏதாவது ஒரு சமையல் கான்ட்ராக்ட் வேண்டி ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு கான்ட்ராக்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது ஏற்கனவே கான்ட்ராக்ட் வேலை மூலம் ஏதாவது பணியில் முடித்தவர்கள் பில் ஏதாவது செட்டில்மெண்ட் ஆகாமல் இருப்பவர்கள் இன்று ஏதாவது நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அந்த பில் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது அரசு உதவித்தொகை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில்.
மேலும் ஏதாவது ஒரு குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு இன்று வாரிசு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை, அதை சார்ந்து குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில். மேலும் ஏதாவது குலதெய்வம் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுவதால் நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையை பொறுத்தவரை சாதகத்தாரை இன்னைக்கு ஆக்டிவேட் ஆச்சுன்னா நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் எந்த தொழில்கள் செய்தாலும் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் முக்கியமாக வீண் அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு எந்த வேலை செய்தாலும் முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க தேவையில்லாம வீண் அலைச்சல் பண்ணீங்கன்னா உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். இன்னைக்கு தேவையில்லாத சில டென்ஷன்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. முடிந்தளவு தேவையில்லாத டென்ஷனை குறைத்துக் கொண்டு மன அமைதியுடன் இருப்பதற்கான ஒரு முயற்சி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். ஏதாவது வெளியூர் சார்ந்து ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து ஒரு என்கொயரிகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்னைக்கு ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பேசுவதையும் பழகுவதையும் குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. மீறி நீங்க பேசுனீங்கன்னா ஏதாவது தேவையில்லாத சில பொருள் இழப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். வெளிவட்டாரங்கள்ல நீங்க போய் நீங்க கம்மன் இருந்தா கூட வேணும்னே உங்ககிட்ட பேசுவாங்க. பேசிட்டு சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. தெரியாத நபர்கள் வந்து ஏதாவது பேசினா கூட நீங்க கம்மனு ஒதுங்கி போவது மிகவும் அவசியமாகிறது. மேலும் தெரியாத இடங்களுக்கு செல்வதையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க தெரியாத இடங்களுக்கு போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத சில வாக்குவாதங்களையும் குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. ஒருவர் பேசும் பேச்சுக்கு ஏதாவது எதிர்வினை பேசினீங்கன்னா தேவையில்லாத கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யோக தாரையில். மேலும் இன்று ஏதாவது மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை என்று பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யோக தாரையில். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் செய்யும் காரியங்கள் அனைத்தும் மிகவும் அற்புதமான பலன் தருவதாகவே இன்று அமையும். இந்த சேமதாரையில் அதாவது ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்து அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். அதற்கான கட்டமைப்பு வேலைகளையும் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் 100% என்று உறுதியான பலன் தருவதாகவே அமையும் இந்த சேமதாரையில். நீண்ட நாட்களாக ஏதாவது முக்கிய நபர்களை சந்தித்து முக்கியமான ஒரு விஐபியை சந்திக்க வேண்டிய பிளான் பண்ணியிருக்கீங்க. அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தந்து அவர்களை சந்தித்து அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான ஆதாயங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த சேமதாரையில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நீண்ட நாட்களாக நோய் நொடி இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களானால் அதற்கான நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். சிலர் ஏதாவது முன்பொரு காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனை இன்று விசுரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். கையில ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்னைக்கு ஏதாவது கடனை கட்டிட்டீங்கன்னா கூடிய விரைவில் அந்த கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேற்கொண்டு கடன் வாங்காமல் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அதற்கான வசதி வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும் இந்த சேமதாரையில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு பெண் பார்க்கும் படலம் மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அது சுப ஹோரையில் செய்தீர்களானால் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது வாடகை பணம் குத்தகை பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இன்று முயற்சி செய்தீர்களானால் அது வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது.
மேலும் ஏதாவது முக்கிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்காகவும் ஒரு நிகழ்ச்சிகள் ஏதாவது அரங்கேற்றம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும், இசை போன்ற நாட்டியம் போன்ற நிகழ்வுகள் அரங்கேற்றம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில். சேமதாரையை பொறுத்தவரை நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் நலன் கருதி, உடல் நலன் கருதி, குடும்ப நலன் கருதி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக அமைகிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதாலும், இன்று தொழிலில் நீங்கள் முயற்சி செய்தல் அனைத்து முயற்சிகளும் வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் ஏதாவது தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு புதிய வாடிக்கையாளரை கவர வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் அலுவலகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தை வேலை பார்ப்பவர்கள் இன்று ஏதாவது யாரும் முடிக்க முடியாத சில வேலைகளை நீங்கள் முயற்சி செய்து ஒரு சாதனை படைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது இளைய சகோதரர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. மேலும் கணவன் மனைவியை பொறுத்தவரை இன்று ஒற்றுமையுடன் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. கூட்டு தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த மகரம் ராசி நேயர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை மேற்கொள்வது தவிர்ப்பதும் அவசியமாகிறது. முடிந்தளவு இரவு நேர பயணங்களையும் பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக பாதுகாப்பான பயணங்களையும் அரசின் சாலை விதிகளை மதித்து பயணம் செய்வதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது விவசாயம் செய்பவர்களுக்கு ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இந்த பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு இன்று விவசாய கருவிகள் மூலம் டிராக்டர், ட்ரில்லர் போன்ற விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயன்படுத்துவது அவசியமாகிறது. இன்னைக்கு அந்த கருவிகள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வளர்ப்பு பிரயாணிகள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். ஏதாவது சாலையில நீங்க பயணிக்கும் போது பார்த்து நிதானமாக பயணிப்பதும் அவசியமாகிறது. நீங்க வண்டியில 2 வீலர்ல போனீங்கன்னா ரைட்ல சிக்னல் போட்டு லெப்ட்ல திரும்புவாங்க, லெப்ட்ல சிக்னல் போட்டு ரைட்ல திரும்புவாங்க. ஆகவே நீங்க கொஞ்சம் பார்த்து பயணம் செய்வதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயிற்சி எடுப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு பாதுகாப்பான பயிற்சியை மேற்கொள்வதும் அவசியமாகிறது. கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் பாதுகாப்பாக எக்ஸசைஸ் பண்ணுவதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுவதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பண்ணீங்கன்னா தேவையில்லாத சில உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு முக்கியமா ஒரு புரோகிராம் பண்ணியிருப்பீங்க, அந்த புரோகிராம் அனைத்தும் இன்று உங்களுக்கு நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். என்ன இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பதும் அவசியமாகிறது. எந்த காரியங்களை செய்தாலும் எந்த தொழிலை செய்தாலும் பாதுகாப்பை மீறி நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அது உங்களுக்கு வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் பொருள் வரவும் தன வரவும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். சம்பாத்தியத்திற்கு முக்கியமான ஒரு காரணமாக இன்று அமையும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் இன்று ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. தொழிலை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று அதாவது அதை சார்ந்து சில சுப விரய செலவுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது குத்தகை பணம், வாடகை பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு கடனை கொடுத்துட்டு உங்களை கடன் கொடுத்த பணம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பவர்களுக்கு இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் இன்று தன வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் பழைய கடன்கள் பாக்கிகள் எல்லாம் வசூலாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும்.
தொழிலை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் அதிகமாக கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். எந்த வழியிலும் இன்னைக்கு ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்த தன வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது. இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரையை பொறுத்தவரை இன்று வருமான எந்த எந்த சூழ்நிலையும் வருமானம் அதிகப்படியாக வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரையில். கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவானும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும் இருப்பதாலும் இன்று குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. உங்கள் ராசியிலேயே சனி பகவானும் புதன் பகவான் சூரிய பகவான் இருப்பதால் இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது குடும்பத்தை பொறுத்தவரை வரவு செலவுகளையும் கணக்கு வழக்குகளையும் சரியாக வைத்துக் கொள்ளும் அவசியமாகிறது. ஏதாவது கம்பெனியில நீங்க ஏதாவது வேலை பார்ப்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது கம்பெனி கணக்கு வழக்குகளையும் சரியாக வைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. மேலும் இன்னைக்கு ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு சிறு தடை தாமதங்களாக இருந்தாலும் எதிர்பார்த்த இடத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது எலக்ட்ரானிக் பிசினஸ் பண்றவங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. குடும்பத்திற்கு தேவையான ஏதாவது புதிய பொருள்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் சந்திர பகவான் பயணிக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. ஏதாவது அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் சிறு சிறு தொந்தரவுகள் பிற்காலத்தில் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்னைக்கு அதுக்காக ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு சூரிட்டியோ அல்லது ஜாமீன் கையெழுத்தோ போடுவதையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வருங்காலத்தில் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது யாருக்காவது உதவி செய்தீர்களானால் கண்டிப்பாக அது பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்பதை போல நீங்கள் ஒரு ஆட்களை பார்த்து உங்களுடைய முடிந்தளவு ஒரு நல்ல ஆட்களை பார்த்து இன்று நீங்கள் உதவி செய்வது அவசியமாகிறது. இன்று நீங்கள் ஏதாவது ஒரு கூடா நட்பை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் இன்று திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை தள்ளி போடுவது அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க ஏதாவது பேசினீங்கன்னா பாதகமான பலன்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் குறைவாக கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்னைக்கு ஏதாவது புதிய வண்டி ஏதாவது வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து அதை டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை இந்த ஜென்ம நட்சத்திர காலங்களில் தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சில இடர்பாடுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த பரம மைத்திர தாரை, இந்த பரம மைத்திர தாரையில் ஒரு அற்புதமான தாரையாக அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு இன்று வாரிசு உருவாவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. அதை சார்ந்து சில வளைகாப்பு நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு தேதி குறிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. இன்னைக்கு ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு ஏதாவது ஃபண்டு கேட்டிருந்தீங்கன்னா கேட்ட இடத்தில் ஃபண்டு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது பாதியில் நின்று போன கிரயங்கள், ஏதாவது பேப்பர்ஸ் பிரச்சனையாக ஒரு பாதியில் நின்று போன கிரயங்கள் இன்று நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு வீடு நிலம் வாங்க வீடு கட்டுவதற்கு ஏதாவது லோனோ அல்லது ஏதாவது பிளான் அப்ரூவலுக்காக நீங்க ஏதாவது பெண்டிங்ல இருந்தவர்களுக்கு இன்று நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தீர்களானால் அதற்கான ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும்.
பண்ணை தொழிலை பொறுத்தவரை இன்று கால்நடைகள் மூலம் ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். விவசாயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து லாபங்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், கொடுக்கல் வாங்கல் ஏதாவது கமிஷன் வியாபாரம் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்னைக்கு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. மேலும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில் சிலர் ஏதாவது குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும், ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். வியாபார ரீதியாக பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள், வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரமும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து செயல்களும் நல்லபடியாக நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த பரம மைத்திர தாரையில். மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதும், உங்கள் ராசியிலேயே ராகு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருப்பதாலும் கொஞ்சம் எந்த ஒரு செயல்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு சுக போக வாழ்க்கை இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இருந்தாலும் இன்று ஒரு தீய நண்பர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நட்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு கூடா நட்பை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அதனால் இன்று தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது தொழில் சார்ந்த சில போட்டி பொறாமைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு தொழிலில் மிகவும் ஒரு பொறுமையுடனும் கொஞ்சம் தைரியத்துடனும் செய்தீர்களானால் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத சில பிரச்சனைகளில் தலையிடுவதையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. தேவையில்லாத சில வாக்குவாதங்களையும் குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. மொத்தத்துல இன்னைக்கு கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் இந்த மீனராசி நேயர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமாகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு மைத்திரத்தாரை, இந்த மைத்திரத்தாரையில் முடிந்த அளவு எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும், மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், அதை தாண்டி அதை வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்றாலும் மீதி 50% காரியங்கள் சில பரிகாரங்கள் மூலம் நீங்கள் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவும் இன்று அமையும். சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஒரு அசையா சொத்துக்களில் ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுப்பதோ அல்லது ஏதாவது அக்ரிமெண்ட் போடுவதோ இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொள்ளுங்கள். அதாவது நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதோ அல்லது ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதோ இன்று அவசியமாகிறது. அப்படியே இன்னைக்கு அது ரெண்டும் செய்ய முடியாட்டி குழந்தைகள் பேர்ல ஏதாவது ஒரு பிக்சட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா அவர்கள் எதிர்காலம் கருதி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். இல்ல அதுவும் முடியாட்டி கையில ஏதாவது உங்க வாழ்க்கை துணையிடம் இருக்கிற காசை கொடுத்து வச்சீங்கன்னா அந்த காசு உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இல்ல கையில நீங்க காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வீண் விரைய செலவுகளாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் என் கையில காசே இல்லை, நான் எப்படிங்க வீண் விரைய செலவு செய்வேன் என்று இருப்பவர்களுக்கு ஏதாவது கடன் வாங்கியாவது இன்று வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் அதற்கான சில முடிந்தளவு இந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக ஏதாவது ஒரு யாத்திரைக்காரர்களுக்கு முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஏதாவது கோயில் திருப்பணிகளுக்கோ அல்லது கோயில் அன்னதானத்திற்கோ முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். மேலும் ஏதாவது பள்ளி குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு படிப்புக்கான சிறு உதவி, ஒரு நோட்டோ பேனா பென்சில் ஏதாவது வாங்கி கொடுத்தார்களோ அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். அதாவது வாழ்க்கையில் நலிந்தவர்கள் யாராவது உங்ககிட்ட உதவி கேட்டா கண்டிப்பாக அது மறுக்காமல் இன்று நீங்கள் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். அப்படி இல்லாட்டி ஒரு நண்பருக்கு, உங்களுடைய நண்பருக்கு டிஃபன் ஏதாவது வாங்கி கொடுத்தா கூட அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கோ அல்லது ஒரு முதியோர் இல்லங்களுக்கோ உங்களால் முடிந்தளவு சிறு உதவி, சிறு நன்கொடை கொடுத்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மைத்திரத்தாரையில். மேலும் இன்று ஏதாவது ஒரு
முடிந்த அளவு யாருக்காவது சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு உங்களுடைய கர்மாவை வளர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய பாவங்களை போக்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சந்திராஷ்டமம், இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவதும் அவசியமாகிறது. இந்த வதைத்தாரை இல்லாம இன்று இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் முடிந்தளவு எந்த வேலை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. யாரிடம் பேசும்போது கொஞ்சம் கண்ணியமாக பேசுவதும் மிகவும் அவசியமாகிறது. முடிந்த அளவு மென்மையான சொற்களை பேசுவதும் அவசியமாகிறது. ஏதாவது கோபத்துல டென்ஷன்ல கடுமையான சொற்களை பேசினீர்களால் தேவையில்லாத வம்பு வழக்குகளை உங்களை தேடி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதும் அவசியமாகிறது. தேவையில்லாத சில இடர்பாடுகள் குடும்பத்தில் இருந்தால் அது உங்களுக்கு பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். முடிந்தளவு கூடா நட்பை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. நண்பர்கள் கூட எங்கேயாவது சுற்றுலாவோ அல்லது வெளி வட்டாரங்களில் பயணங்கள் மேற்கொண்டீர்களானால் உங்களுடைய பர்ஸ்ல இருக்கிற அமௌண்ட் காலியாவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து சில வீண் விரயங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது கனரக வாகனங்களை இயக்குபவர்கள் கொஞ்சம் தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவதும் அவசியமாகிறது. இந்த கனரக வாகனங்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். ஏதாவது கனரக வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. கனரக இயந்திரங்களை இயக்குபவர்களும் கனரக இயந்திரங்களில் தொழிற்சாலைகளில் வேலை பார்ப்பவர்களும் கொஞ்சம் இரவு நேர பணிகளில் ஈடுபட்டு இருப்பவர்களும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. சிலர் உடல் உபதைகள் காரணமாக பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு பணிகளில் கவனத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது. சிலர் ஏதாவது இந்த பணிகளில் கவனம் இல்லாமல் சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் இன்னைக்கு ஏதாவது குடும்பத்தை பொறுத்தவரை ஏதாவது வயதில் மூத்தவர்களும் கருவுற்ற பெண்களும் இருந்தார்களானால் முடிந்தளவு அதாவது உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது. இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வதைத்தாரையில் நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் மிகவும் கவனமாகவும் கொஞ்சம் ஜாக்கிரதையுடன் இருப்பதும் அவசியமாகிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள். நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நம்மளுடைய ஏதாவது ஒரு ஜாதகங்கள், பிறந்த ஜாதகங்கள் ஏதாவது உங்களுக்கு சாஃப்ட் காப்பி வேணும்னா ஒரு ஆஃபர்ல 100 ரூபாய் தான். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஒரு பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், தாய் பெயர், தந்தை பெயர், குழந்தையின் பெயர், இந்த எல்லாத்தையும் நீங்க அனுப்புனீங்கன்னா சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு பலனுடன் சேர்த்து அனுப்பி வைக்கப்படும். ஆஃபர் பிரைஸுங்க வெறும் 100 ரூபாய் தான். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.